இந்த 500 ரூபா நோட்டை ஒரு நிமிஷம் பாருங்க. இது உண்மையா பணமே கிடையாது, வெறும் நம்பிக்கையால் உருவான ஒரு இல்யூஷன். இருந்து கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணி நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சேவிங்ஸை எல்லாம் சத்தமே இல்லாம அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் கயாஸ்ல இருந்து உங்க வெல்த்தை காப்பாற்ற மூணு டைட்டன்ஸ் தான் களத்தில் நினைக்கிறாங்க. ஒன்று த எட்டர்னல் கிங் கோல்ட், 2 த இண்டஸ்ட்ரியல் ஜாயிண்ட் சில்வர், அப்புறம் த டிஜிட்டல் ரெபல் பிட்காயின். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இப்போ ஏன் உலகத்தில் சூப்பர் பவர்ஸ் அவசரமாக டன் கணக்கில் கோல்டை பதுக்குறாங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். பிட்காயின் நிஜமாவே கோல்டை விட பெட்டரா, இல்லை நாளைக்கே உடைய போகிற ஒரு பபுளா? நீங்கள் உங்கள் பணத்தை காப்பாற்ற என்னென்னலாம் பண்ணணும், எப்படி ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் டைவ் ரைட் இன். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் டூ. ஐ ப்ராமிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மேலே எஜுகேட்டிவ் வீடியோஸ் இதே மாதிரி மேக்ஸிமம் எஃபோர்ட்டோட கொண்டு வருவேன். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ளே வரலாம். இப்போ திரும்பவும் இந்த 500 ரூபா நோட்டுக்கு வருவோம். இதில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் ஒரு காட்டன் பேப்பர், இங்கு, செக்யூரிட்டி த்ரெட்டு, பாலிமர் கோட்டிங். இதில் எதுக்குமே வேல்யூ கிடையாது. இதை நீங்கள் சாப்பிடவும் முடியாது, இதை யூஸ் பண்ணி கட்டடமும் கட்ட முடியாது. இந்த பேப்பருக்காக தான் ஒரு விவசாயி தன்னோட உழைப்பை தர்றாங்க, ஒரு கடைக்காரரு பொருள் கொடுக்குறாரு, ஒரு டாக்டர் சிகிச்சை தர்றாரு. ஏன்? இதுதான் மனித வரலாற்றிலேயே நம்ம கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய இல்யூஷன். பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க பார்ட்டர் சிஸ்டமை யூஸ் பண்ணாங்க, அதாவது பண்டை மாற்று முறை. இதில் ஒரு கூட்ஸுக்கு எகென்ஸ்டாக இன்னொரு கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இதில் கன்ஃபியூஷனே கிடையாது. ஆனால் சிவிலைசேஷன் வளர பார்ட்டர் சிஸ்டமில் நிறைய பிரச்சனைகள் தெரிய வந்துச்சு. இதில் ஒருத்தர் பானை கொடுத்து அரிசி வாங்குறாரு. இப்போ இந்த பானை வைக்கிறவருக்கு அரிசி வேண்டாம் அப்படின்னா, இப்படி இருந்தால் பார்ட்டர் சிஸ்டமில் ட்ரேடு நடக்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே அளவுக்கு ஒரே பொருளோட தேவை இருக்கணும். இதுக்கு பேர் தான் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்னால தான் ஹியூமன்ஸ் ஸ்லோவாக ஒரு காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தேட ஆரம்பித்தாங்க. டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸை மணியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில இடத்துல உப்பு, ஆடு, மாடு, சிப்பி, மணிகள், இது எல்லாம் ஒரு காலத்தில் மணியாக ஃபங்க்ஷன் ஆச்சு. ஆனால் காலம் போக போக ஹியூமன்ஸ் ஒரு யூனிவர்சல் சாய்ஸை நோக்கி மூவ் ஆனாங்க. அதுதான் மெட்டல்ஸ். காப்பர், சில்வர், பிரான்ஸ், இது எல்லாம் வந்தது. லாஸ்ட்டாக கோல்டு வந்தது. எக்கனாமிக்ஸில் மணிக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் மணியை கொடுத்து வேறு ஏதாவது வாங்க முடியும். அது கூட்ஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம். இது பார்ட்டரை விட பல மடங்கு எஃபிஷியன்ட். செகண்டு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அடுத்த வருஷம் யூஸ் பண்ண முடியும், அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். தேர்டு யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலில் மெஷர் பண்ண முடியும். ஒரு பைக்கு 80,000 ரூபா, ஒரு லேப்டாப்பு 60,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, இது ரெண்டோட வேல்யூவும் நீங்கள் பணத்தில் கம்பேர் பண்ண முடியும். ஆனால் இந்த 3மே நம்பிக்கை இல்லாமல் ஒர்க் ஆகாது. நாளைக்கு எல்லாருமே இந்த 500 ரூபா நோட்டு வேல்யூலெஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா உடனே அது ஒரு வேஸ்ட் பேப்பராக மாறிடும். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இதை கலெக்டிவ் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிங்கிறது பியூர் சைக்காலஜி. ஓகே, இட்ஸ் பேசிக்லி ஹியூமன் அக்ரிமெண்ட், அவ்வளோதான், ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட், தட்ஸ் இட். ஓவர் நைட்டில் இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் பிரேக் ஆச்சுன்னா மணியோட வேல்யூவும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட மணியை அக்ராஸ் கண்ட்ரீஸ் அண்ட் கம்பெனிஸில் டைவர்சிஃபை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இங்கே தான் ஐஎன்டி மணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்தியாவில் இருந்து உலகத்தோட பிக்கஸ்ட் கம்பெனிஸில் வெறும் 100 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட்டும் பண்ண முடியும். ஐஎன்டி மணி ஆப் மூலமாக ஆப்பிள், என்விடியா, கூகுள் மாதிரியான பெரிய யூஎஸ் கம்பெனிஸில் உங்களால் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கு கேரண்டி கிடையாது, பட் குளோபல் க்ரோத் எங்கே நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு கீ இண்டிகேட்டர். ஏஐ, பிக் டெக், செமிகண்டக்டர்ஸ் மாதிரியான செக்டர்ஸில் பெரிய லிஸ்டட் கம்பெனிஸ் மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற சான்ஸை விட்டுறாதீங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாத்துக்கும் வர ஃபஸ்ட்டு டவுட்டு, யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறது இந்தியாவில் லீகலான்னு. எஸ், ஐஎன்டி மணி குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டி ரவுட் வழியாக ஐஎஃப்எஸ்சிஏ ரெகுலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஆப்ரேட் ஆகுது. கேஒய்சி இந்தியாவில் தான் நடக்கும். மணி மூவ்மெண்ட்டும் இந்தியன் ரூல்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. செகண்ட் டவுட்டு, யூஎஸ் ஸ்டாக்ஸு எக்ஸ்பென்சிவ் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
நோ, அதுக்கு தான் ஃப்ராக்ஷனல் இன்வெஸ்டிங் இருக்குது. ஐஎன்டி மணியில் வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷேரோட ஸ்மால் ஃப்ராக்ஷனை வாங்க முடியும். ஃபுல் ஷேர் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி உங்கள் ஃப்ராக்ஷனும் அதே ப்ரொபோர்ஷனில் மூவ் ஆகும். யூஎஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் இடிஎஃப்ல 500 ரூபாயிலிருந்து வீக்லி ஆர் மந்த்லி எஸ்ஐபி செட் பண்ண முடியும். ஸ்மால் அமௌண்ட்டில் டிசிப்ளின்டாக குளோபல் போர்ட்ஃபோலியோ உங்களால் பில்ட் பண்ணவும் முடியும். யூஎஸ் இன்வெஸ்டிங்கில் ரிட்டர்ன்ஸ் 2 பிளேஸ்லேருந்து வரலாம். ஒன்று ஸ்டாக் க்ரோத் அண்ட் இன்னொன்று டாலர் ரூபி மூவ்மெண்ட். டாலர் ஸ்ட்ராங் ஆனால் ரூபி ரிட்டர்ன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கலாம். அதையும் நீங்கள் ஐஎன்டி மணி ஆப்பில் செப்பரேட்டாக உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு டாக்ஸேஷன் கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா ஸ்கெடியூல் ஃபாரின் அசட்ஸ் ரிப்போர்ட், கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட், ஃபார்ம் 67 மாதிரியான ரெக்கார்ட் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸை ஐஎன்டி மணி ஒரே பிளேஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேஒய்சி ஃபியூ மினிட்ஸில் முடிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் சார்ஜஸும் கிடையாது. வெரி சிம்பிள் ப்ராசஸ். உங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டை இன்றைக்கே ஓப்பன் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே திரும்ப வருவோம். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது கோல்டு எப்படி ஒரு யூனிவர்சல் சாய்ஸ் ஆச்சு? கோல்டோட எலக்ட்ரான்ஸ் கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு நெருக்கமாக இருக்கும். இதோட ரிசல்ட்டாக தான் கோல்டு சன் மாதிரி ஷைன் ஆகும். அதனால தான் சவுத் அமெரிக்காவில் வாழ்ந்த இன்காஸில் இருந்து கிரீக்ஸ் வரைக்கும், சைனாவில் இருந்து இஜிப்ட் வரைக்கும் எல்லா சிவிலைசேஷன்லையும் கோல்டை புனிதமாக நினச்சாங்க. இன்காஸ் கோல்டை ஸ்வெட் ஆஃப் த சன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அயன் தண்ணியில் பட்டால் துருபிடிக்கும், காப்பர் ஆக்சிடைஸ் ஆகும், சில்வர் கூட கலர் மாறும். ஆனால் கோல்டு 3000 வருஷம் கடந்தாலும் அதே ஷைன், அதே பியூரிட்டி இதுக்கு இருக்கும். கெமிக்கலி பார்த்தா மற்ற எலிமெண்ட்ஸ் கூட கோல்டு ரியாக்ட் ஆகாது. மோஸ்ட் ஆசிட்ஸ்னால கூட கோல்டை டிசால்வ் பண்ண முடியாது. இந்த கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி தான் கோல்டை இட்டர்னல் ஆக்குது. இப்போ மாடு, தானியங்கள் இதெல்லாம் மணியாக கன்சிடர் பண்ணும்போது இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டம், டிவைட் பண்ணுறதும் கஷ்டம், ஸ்டோர் பண்ணுறதும் கஷ்டம். ஆனால் கோல்டு இந்த எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுச்சு. போர்ட்டபிள், டிவிசிபிள், டியூரபிள். ஆனால் கோல்டை நம்ம சாப்பிட முடியாது. இங்கே தான் மாட்டிக்கிட்டோம். ஆனால் ஒரு வழியாக கோல்டை எல்லாரும் வேல்யூபிள்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் கோல்டு காயின் ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. கோல்டுக்கு வேல்யூ வந்தது கவர்மெண்ட் சொன்னனால இல்லை, கவர்மெண்ட்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அசட்டாக இருந்ததுனால தான். அந்த மூமெண்ட்லேருந்து கோல்டு வீட்டுக்காகவோ, சால்ட்டுக்காகவோ, லேபருக்காகவோ எக்ஸ்சேஞ்ச் ஆகவும் ஆரம்பிச்சிச்சு. கோல்டை சும்மா கிரியேட் பண்ண முடியாது, மைனிங்கும் கஷ்டம். இதனால் ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளேஷனும் இதில் கிரியேட் பண்ண முடியாது. இதுதான் கோல்டு பர்ஃபெக்ட் மணியாக மாறுறதுக்கான காரணம். ட்ரஸ்ட்டையும் தாண்டி ஸ்கார்சிட்டி அண்ட் ஃபிசிக்ஸ் கோல்டுக்கு ஒரு வேல்யூவை கேரண்டி பண்ணுச்சு. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா, கோல்டு ஹெவியாக இருந்தனால இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பிரச்சனையாச்சு. அதனால் கவர்மெண்ட் ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. உங்கள் கோல்டை நாங்கள் வால்ட்டில் சேஃபாக வச்சுக்கிறோம், அதுக்கு ஈக்குவலான ஒரு பேப்பர் நோட் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணிங்க கேரண்டியா அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது கோல்டுக்கு IOUன்னு சொல்கிற ஒரு அஷூரன்ஸ். இங்கே தான் பேப்பர் மணியை கோல்டால் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சிஸ்டம் 19th செஞ்சுரி வரை கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. பட் 20th செஞ்சுரியில் World War II முடிஞ்சதுக்கப்புறம் உலகம் முழுக்க ஒரு கயாஸ் ஆரம்பிச்சிச்சு. குளோபல் எக்கானமிலேயே ஒரு பெரிய கொலாப்ஸ் நடக்குது. இந்த நிலைமையில் 1944 பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் நடக்குது. இங்கே 44 கண்ட்ரி நியூ ஹாம்ஷயரில் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. இங்கே தான் இவங்க ஒரு ஸ்டேபிள் குளோபல் மானிட்டரி சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதில் தான் யூஎஸ் டாலரை குளோபல் ரிசர்வ் கரன்சியாக டிசைட் பண்ணுறாங்க. பட் ஏன் டாலரை சூஸ் பண்ணாங்க? ஏன்னா அந்த டைமில் யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வார் அமெரிக்காவை டைரெக்டாக டேமேஜ் பண்ணல, கோல்டு ரிசர்வும் மேக்ஸிமம் யூஎஸ் கிட்ட தான் இருந்துச்சு. இப்படி யூஎஸோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தது தான் ஒரு ரீசன். இப்படி தான் யூஎஸ் டாலரை கோல்டுக்கு எகென்ஸ்டாக பெக் பண்ணாங்க. இங்கே யூஎஸ் கவர்மெண்ட் ஃபாரின் சென்ட்ரல் பேங்க்குக்கு கொடுக்குற யூஎஸ் டாலரை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி தர கமிட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதுவும் $35 per ounce ஆஃப் கோல்டுன்னு ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டில் இதை டிசைட் பண்ணுறாங்க. இங்கே இருந்து தான் டாலர் உலகத்தோட பிரைமரி ரிசர்வ் கரன்சியாக மாற ஆரம்பிக்குது. இந்த சிஸ்டமில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற நாடுகளோட கரன்சிஸ் டைரெக்டாக கோல்டு கூட பிக் பண்ணப்படலை. அதுக்கு பதிலாக ஆரம்பத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண 44 அலைடு நேஷன்ஸ் அவங்களோட கரன்சியை யூஎஸ் டாலருக்கு எகென்ஸ்டாக பிக் பண்ணாங்க. ஆனால் டாலர் கோல்டுக்கு லிங்க் பண்ணியிருந்ததுனால இன்டைரக்டாக கோல்டு ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. பட் 1960s 70s யூஎஸ் கவர்மெண்ட் மேசிவ் ஸ்பெண்டிங் மோடுக்கு போகிறாங்க. வியட்நாம் வார், கோல்டு வார், நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஸ்பேஸ் ரேஸ், உலகம் முழுக்க மிலிட்ரி பேசஸ்னு பயங்கரமான ஸ்பெண்டிங்கில் இன்வால்வ் ஆகிறாங்க. மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது, இவங்க கிட்ட டாலருக்கு ஈக்குவலாக உண்மையாலுமே கோல்டு இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அவங்க கிட்ட இருந்த டாலர்ஸை கொடுத்து கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்க. யூஎஸும் வேறு வழி இல்லாமல் அக்ரிமெண்ட் படி கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க. யூஎஸோட வால்ட்டில் இப்போ கோல்டு லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஃபைனலி யூஎஸ் கவர்மெண்ட் பேனிக் பட்டனை அடிக்கிறாங்க. ஏன்? கோல்டு கம்மியாகிட்டே இருக்குது.
1971 யூஎஸ் பிரசிடென்ட் நிக்சன் ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதுதான் த நிக்சன் ஷாக். இதில் டாலர் இனிமேல் கோல்டுக்கு எகென்ஸ்டாக பெக் ஆகாது, அதுக்கு பதிலாக யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் எக்கானமியோட ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. I have directed Secretary Connally to suspend temporarily the convertibility of the dollar into gold or other reserve assets, except in amounts and conditions determined to be in the interest of monetary stability and in the best interest of the United States. கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்தப்போ கவர்மெண்ட்னால அன்லிமிட்டடாக மணி பிரிண்ட் பண்ண முடியாது, ஏன்னா கோல்டு லிமிட்டடாக இருந்துச்சு. ஏன்னா பிரிண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு கொடுக்கணும். இப்போ அந்த ரூலே அவுட்டு. இப்படி தான் 1971 அப்புறம் நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இதுதான் மாடர்ன் ஃபியட் கரன்சி சிஸ்டமோட சாபக்கேடுக்கு ஆரம்பம். கோல்டு பேக்கிங் கிடையாது, சில்வர் பேக்கிங் கிடையாது, வெறும் கவர்மெண்ட்டோட ப்ராமிஸ் மட்டும்தான். இப்போது கோல்டு பேக்கிங் இல்லாத சிஸ்டமில் மணிக்கு வேல்யூ டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். அதுக்கான ஆன்சர் தான் சென்ட்ரல் பேங்க்ஸ். இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ ஒரு நார்மல் பேங்க் கிடையாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஐசிஐசிஐ, எஸ்பிஐ மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் கிடையாது. இந்த பேங்க்ஸுக்கு எல்லாம் பேங்க் தான் ஆர்பிஐ. இது பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்பிஐ பேங்க் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற 4 விஷயத்தை டிசைட் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் ரேட், லோனுக்கு டெபாசிட்டுக்குரிய ரேட்டு, 2வது மணி சப்ளை, இக்கானமியில் எவ்வளோ கரன்சி சர்க்குலேஷன் இருக்கணும், 3வது ரெப்போ ரேட், பேங்க்ஸு ஆர்பிஐ கிட்ட பாரோ பண்ணுறதுக்கான காஸ்ட்டு, 4வது இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், ப்ரைஸஸ் ஸ்டேபிளாக இருக்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ். பேப்பர் மணி மேலே மனுஷங்க நம்பிக்கை இழக்கிற ஒவ்வொரு தடவையும் அவங்க இன்ஸ்டிங்டிவ்லி திரும்ப போகிற ஒரே இடம், ஒரே அசெட் கோல்டு தான். கவர்மெண்ட்ஸ் ஃபெயில் ஆனாலும், சிஸ்டம்ஸ் கொலாப்ஸ் ஆனாலும், அன்சர்டனிட்டி அதிகமானாலும் கோல்டுக்கு மக்கள் திரும்புறது கோயின்சிடன்ஸ் இல்லை. இது பல செஞ்சுரிஸாக பில்டான ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரஸ்ட். கோல்டை பற்றி இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்டும் இருக்குது. ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் இதுவரை மைன் பண்ண எல்லா கோல்டையும் சேர்த்தா அது ஒரு சிங்கிள் கியூபாக ஃபிட் ஆக முடியும். அந்த கியூபோட சைட் லென்த்து வெறும் 22 மீட்டர்ஸ் தான். விஷுவலாக இமேஜின் பண்ணால் தாஜ்மஹால் பக்கத்தில் அந்த கியூபை வச்சிங்க அப்படின்னா அது சர்ப்ரைசிங்லி சின்னதாக தான் தெரியும். இந்த மாதிரி இந்த கியூபில் அப்ராக்சிமேட்லி 2,16,000 டன்ஸ் கோல்டு இருக்கும். இதில் ஆஸ் ஆஃப் 2024 44% ஜுவல்லரி, 24% சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ்ஸு, 26% ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பார்ஸ், காயின்ஸ் எக்ஸெட்ரா, 7% இண்டஸ்ட்ரியல் யூஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ், ஏரோஸ்பேஸு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது போக தான் இன்னும் 64,000 டன் பூமி கீழே இருக்குது. இதை மற்ற மெட்டல் கூட கம்பேர் பண்ணால் ஸ்டீல் இயர்லி ப்ரொடக்ஷன் 1.9 பில்லியன் டன்ஸு, அலுமினியம் 65 மில்லியன் டன்ஸ். ஆனால் கோல்டு இயர்லி மைனிங் மொத்தமே 3,000 to 3,500 டன்ஸ் மட்டும்தான். கோல்டை டிக் பண்ணுறதும் கஷ்டம். டீப் மைன்ஸில் 3 to 4 கிலோமீட்டர்ஸ் அண்டர் கிரவுண்ட் போகணும். 1 கிராம் கோல்டுக்கு 1 டன் ராக்கை ப்ராசஸ் பண்ணணும். கோவிட் பேண்டமிக்கில் இது மாதிரி பல கண்ட்ரீஸ் மணி பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் US $5 trillion, யூரோப்பு 2 trillion, சைனா, ஜப்பான், இந்தியா இவங்க எல்லாருமே பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் எல்லா கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸும் அக்ரெசிவாக கோல்டையும் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ரீசன்ஸ் ஸ்க்ரீனில். ஃபர்ஸ்ட் ரீசன், ஃபியட் கரன்சிஸோட லாங் டர்ம் வேல்யூ மேலே சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு டவுட்டு. செகண்டு, டாலர் டிபெண்டன்சியை குறைக்க பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் லோக்கல் கரன்சி ட்ரேடு, ஆல்டர்னேட்டிவ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், கோல்ட் பேஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. தேர்டு, சைனாவோட லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி டீடாலரைசேஷன். இவங்க கிட்ட 2,000+ டன்ஸ் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது, மேபி ஈவன் மோர். 2026 இந்தியாவோட கோல்டு ரிசர்வ்ஸ் 870 to 880 டன்ஸ் அண்ட் வேர்ல்டில் 8th லார்ஜஸ்ட் ஹோல்டர் இந்தியா தான். ப்ளஸ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட அப்ராக்சிமேட்லி 25,000 டன்ஸ் கோல்டு இருக்கு. இதில் ஜுவல்லரி, பார்ஸ் அண்ட் காயின்ஸ் இது மாதிரி எல்லாம். இது குளோபல் டோட்டலோட 12 to 13%. அப்புறம் டர்க்கி, போலண்ட், சிங்கப்பூர், தாய்லாந்து, UAE மாதிரியான கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸும் கோல்ட் பையிங் ஸ்ப்ரீல இருக்காங்க. 2022 மட்டும் இந்த கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் 1,100 டன்ஸ் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 55 இயர்ஸில் ஹையஸ்ட் பர்ச்சேஸ். USA கிட்ட 8,133 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் கோல்டு ETF, ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு பல விஷயங்கள் இது மாதிரி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஹியூஜ் டிமாண்ட் தான் கோல்டை இட்டர்னல் கிங்காக மாற்றுது. இப்போ பேசிக் கொஸ்டின், வார் நடந்தால் எப்பயுமே கோல்டு ப்ரைஸ் ஏறணும்ல, ரஷ்யா யுக்ரைன் வார் டைமில் நடந்த மாதிரி. ஆனால் இப்போ US ஈரான் வார் நடக்கும்போது கோல்டு 10% ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சில்வரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன், ஆல்ரெடி ப்ரைஸ் ஏறிடுச்சு. ப்ரைஸ் டென் போன வருஷமே தங்கம் 66%, வெள்ளி 130% பயங்கரமாக ஏறியிருக்கு. 2, ஷேர் மார்க்கெட் லாஸ் அண்ட் ஆயில் ப்ராஃபிட். பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க வச்சுருந்த லாஸை சரி பண்ண
ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வச்சுருந்த கோல்டு அண்ட் சில்வரை அவசரமாக விற்கிறாங்க. 3 அதிக வட்டி. அதாவது ஆயில் ப்ரைஸ் ஏறுனா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன், விலைவாசி இதெல்லாம் ஏறும். அதை கண்ட்ரோல் பண்ண சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்குவாங்க. உதாரணத்துக்கு யூஎஸில் பாண்ட் வட்டி 4%லேருந்து 4.27% ஆகுது. ஸோ மக்கள் காசு கோல்டில் இருக்கிறத விட பேங்க் டெபாசிட்டில் இருந்தால் இன்னும் நல்லது, லிக்விட் ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கோல்டை விற்கிறாங்க. இதனாலையும் கோல்டோட ப்ரைஸு இறங்குது. அடுத்து சில்வரோட கதைக்கு வருவோம். கிங்ஸு கோல்டை வால்ட்டில் பூட்டி வச்சாங்க. ஆனால் காமன் மக்கள் டெய்லி லைஃப்பில் சில்வர் காயின்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. எம்பையர்ஸ் அவங்களோட வெல்த்தை கோல்டில் மெஷர் பண்ணாங்க. ஆனால் சோல்ஜர்ஸ்க்கு சேலரியாக சில்வரை தான் கொடுத்தாங்க. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸில் சில்வர் காயின்ஸ் காமனாக தான் இருந்தது. ரோமனோட டினரியஸ், ஸ்பானிஷ் டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட் இது எல்லாமே சில்வர் பேஸ்டாக தான் இருந்துச்சு. இந்தியாவில் கூட முகல் ரூபி சில்வர் காயினில் தான் இருந்துச்சு. அண்ட் சைனீஸ் ட்ரேட் சில்வரில் தான் நடந்திருக்கு. ஏன்னா கோல்டு வெரி ரேர் அண்ட் எக்ஸ்பென்சிவ். காமன் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சில்வர் பர்ஃபெக்ட் அண்ட் வேல்யூபிளாகவும் இருந்திருக்கு அண்ட் அக்சசபிளும் கூட. இதை புவர் மேன்ஸ் கோல்டு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் சில்வரோட ரோல் ஃபண்டமெண்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. சில்வர் மானிட்டரி மெட்டலில் இருந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டலாக மாறிச்சு. சில்வரோட யூனிக் ப்ராப்பர்ட்டிஸை இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சில்வரோட ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரேங்கிங்கில் சில்வர் 100% பர்ஃபெக்ட் பெஞ்ச்மார்க், காப்பர் 97%, கோல்டு 76%. இதனால தான் சில்வரை ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் லைக் சேட்டலைட்ஸ், 5G நெட்வொர்க்ஸ், ப்ரிசிஷன் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த சில்வரை தான் யூஸ் பண்ணுறாங்க. சில்வர் ஒரு பெஸ்ட் தெர்மல் கண்டக்டரும் கூட. ப்ராசஸர்ஸ், எல்இடி லைட்ஸு, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஹீட்டை ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே தள்ளுறதுல சில்வர் பயங்கர எஃபிஷியன்ட். இப்படி தான் சில்வரை யூஸ் பண்ணி ஓவர் ஹீட்டிங்கை அவாய்ட் பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸும் பண்ணுறாங்க, லாஞ்சிடிவிட்டியை இன்க்ரீஸும் பண்ணுறாங்க. ஈவிஸ்லேயும் எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜ்லேயும் ஹை ஹீட்லேயும் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் சிஸ்டம் ஃபெயிலியர் வராமல் இருக்கவும் எஃபிஷியன்சி மெயின்டைன் பண்ணவும் சில்வர் யூஸ் பண்ணப்படுது. இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம்ஸில் சில்வர் ஆல்மோஸ்ட் கம்பல்சரி. ஆவரேஜாக ஒரு ஈவியில் 25 to 50 grams ஆஃப் சில்வர் யூசேஜ் இருக்கும். மேலும் 2030க்குள்ளே 50%க்கும் மேலே வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரிக்காக தான் மாறப்போகுது அப்படின்னு குளோபலாக கோலும் வச்சுருக்காங்க. இதோட டைரக்ட் ரிசல்ட்டாக சில்வரோட டிமாண்டு மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால தான் நீங்கள் சில்வரோட வேல்யூ மேலே போகிறத பார்க்கலாம். சில்வர் ஹைலி ரிஃப்ளெக்டிவும் கூட. அதனால தான் இதை மிரர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, டெலஸ்கோப்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. தூரத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சியில் இருந்து வர லைட் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த லைட்டை மேக்ஸிமம் லாஸ் இல்லாமல் ரிஃப்ளெக்ட் பண்ண சில்வர் கோட்டிங் தான் ஹெல்ப் பண்ணுது. சோலார் பேனல்ஸில் சன்னிலிருந்து வர லைட்டை மேக்ஸிமம் கேப்சர் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணவும் சில்வர் யூஸ் ஆகுது. இப்படி சில்வர் கோட்டிங் லைட்டை கரெக்ட் டைரக்ஷனில் கைட் பண்ணி எனர்ஜி லாஸ் இல்லாமல் கரண்ட்டை கலெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சோலார் பேனலுக்கு ஆவரேஜாக 20 grams சில்வர் பேஸ்ட்டு தேவைப்படுது, குறிப்பாக ஃபோட்டோ வோல்டைக் செல்ஸ்க்காக. 2023 குளோபல் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ் 400+ கிகாவாட். ஆனால் 2030க்குள்ளே இந்த டார்கெட் 1500 கிகாவாட் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அப்போனா நீங்களே யோசிச்சு பார்த்துங்க எவ்வளோ சில்வர் மேலே போக போகுதுன்ட்டு. ஒவ்வொரு கிகாவாட் கெப்பாசிட்டிக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் பேனல்ஸ் தேவைப்படும். சில்வரோட ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னால இதை மெடிக்கல் பேண்டேஜஸ்க்காகவும், ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட், வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டமில் சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸையும் யூஸ் பண்ணுறாங்க. சில்வரை எக்ஸ்ட்ரீம் தின் ஒயர், டெலிகேட் சர்க்கியூட்டாகவும் ஷேப் பண்ண முடியும். அதனால் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ், மைக்ரோ கான்டாக்ட்ஸ், ஃப்ளெக்சிபிள் சர்க்கியூட்ஸ் இது எல்லாத்துலேயுமே சில்வர் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். மாடர்ன் எக்கானமி பிரைமர்லி எலக்ட்ரிசிட்டி பேஸ்ட், விச் மீன்ஸ் மாடர்ன் எக்கானமி ஃபண்டமெண்டலி சில்வர் பேஸ்ட். சில்வர் இன்விசிபிளாக தெரியும், ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப்டாப்பில் இருந்து வாட்டர் பியூரிஃபையர் வரைக்கும் சில்வர் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் குளோபல் சில்வர் டிமாண்டு. இண்டஸ்ட்ரியல் யூஸ் 50 to 60%, எலக்ட்ரானிக்ஸ், சோலார், EVs, 5G, மெடிக்கல் இதெல்லாம். ஜுவல்லரி அண்ட் சில்வர்வேர் 20 to 25%. இன்வெஸ்ட்மெண்ட் பார்ஸு, காயின்ஸு, ETF இதெல்லாம் 15 to 20%. ஃபோட்டோகிராஃபி அண்ட் அதர்ஸ் 3 to 5%. ஆனுவல் சில்வர் மைனிங் சப்ளை ஆவரேஜாக 800 to 900 மில்லியன் அவுன்சஸ் தான். ஆனால் ஆனுவல் டிமாண்டு 1 பில்லியன் அவுன்சஸையும் தாண்டி போயிட்டுருக்கு. இதனால தான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சரல் டெஃபிசிட் உருவாகிட்டு இருக்கு. அதனால தான் சில்வரோட ப்ரைஸு மேலே போகிறத நீங்கள் பார்க்க முடியுது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 25 to 30% ஆஃப் குளோபல் சில்வர் ப்ரொடக்ஷன் தான் ப்ரைமரி சில்வர் மைன்ஸ்லேருந்து வருது. அண்ட் மெஜாரிட்டி காப்பர், லெட்டு, ஜிங்க்கு அண்ட் கோல்ட் மைனிங் இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து பை ப்ராடக்டாக வந்துட்டுருக்கு.
அது போக புதுசாக ஒரு சில்வர் மைனை ஓப்பன் பண்ண 10லேருந்து 15 வருஷம் ஆயிரும் டியூ டு எக்ஸ்ப்ளோரேஷன், பர்மிட்ஸு, என்வரான்மெண்டல் அப்ரூவல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதில் இன்னொரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னென்னா, சில்வரை ஒருக்கா கன்சியூம் பண்ணிட்டா அது அவ்வளோதான். இதை திரும்பி ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணிட்டாங்க, மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை திருப்பி அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். சரி, இப்படியே இந்த சப்ளை டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? இங்கே தான் பேசிக் எக்கனாமிக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். டிமாண்ட், சப்ளை. டிமாண்டு எங்கே சப்ளையோட இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கே தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு இன்சூரன்ஸ்னா சில்வர் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இர்ரீப்ளேசபிள் இண்டஸ்ட்ரியல் நெசசிட்டி. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் டோட்டல் சப்ளை, டிமாண்டு, மார்க்கெட் பேலன்ஸ் வருஷம் சில்வருக்கு என்ன போயிட்டுருக்குன்னு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சில்வர் டிமாண்ட் இருக்குது, இதில் எவ்வளோ டெஃபிசிட் இருக்குன்ட்டு. சில்வர் மார்க்கெட் $1.5 trillion அண்ட் கோல்டு 13 trillion. ஸோ ஜஸ்ட் 1% ஆஃப் கோல்டு இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலே ப்ரைஸில் மேசிவ் இம்பேக்ட் நடக்கும். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட்டு, இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் மட்டும் 50,000 டன் சில்வர் இருக்குது அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை 80 to 85% ஆஃப் சில்வரை இம்போர்ட் தான் பண்ணுறோம். டாலர் ரேட்டும் கூட்டிகிட்டே போகிறனால இப்போ இந்தியாவில் சில்வர் ரேட்டும் வேர்ல்ட் மார்க்கெட்டை விட அதிகமாக தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கோல்டுக்கும் இதுக்கும் சில்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் அந்த சில்வர் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம பிக் டேடிக்கே வருவோம். த நியூ மாடர்ன் டே டிஜிட்டல் கோல்டு. கோல்டு கவர்மெண்ட் ஃபெயிலியரை சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணும். சில்வர் இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. பட் பிட்காயின் இந்த என்டையர் சிஸ்டமில் இருந்து எஸ்கேப் ஆக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலும் கிடையாது, இதுக்கு சிஏவும் கிடையாது, சென்ட்ரல் அத்தாரிட்டியும் கிடையாது. இது பியோர் மேத்தமெட்டிக்ஸில் கோடில் பில்டான கவர்மெண்ட்டை நம்பாத ஒரு டிஜிட்டல் அசட். 2009 சத்தோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற இவர் ஒருத்தராக குரூப் ஆஃப் பீப்புளாக இல்லை யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப வேலிடான கேள்வி. மணிக்கு கவர்மெண்ட் எதுக்கு தேவை, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் போதாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்படி கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் சூப்பர்பாக ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறாரு. அதுதான் பிட்காயின். 2008 நடந்த லேமன் பிரதர்ஸ் கிராஷ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உலகத்தையே ஒரு பெரிய கேள்விக்குள்ளே கொண்டு வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அமெரிக்காவில் பெரிய பெரிய பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆகி கவர்மெண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணி அந்த பேங்க்ஸை ரெஸ்கியூ பண்ணாங்க. அதுவும் பொதுமக்களோட காசை வச்சு. நஷ்டம் வந்தால் மக்கள் அதை சுமக்கணும், லாபம் வந்தால் அது பேங்க்ஸுக்கு போயிடும். இந்த கிரைசிஸ்க்கு அப்புறம் பேங்க்ஸ் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் இருந்த நம்பிக்கை ஃபண்டமெண்டலி பிரேக் ஆச்சு. அந்த டிஸ்ட்ரஸ்டில் பிறந்தது தான் பிட்காயின். பிட்காயினை கண்ட்ரோல் பண்ண ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிடையாது. பிட்காயின் ஒரு பார்டர்லெஸ் சிஸ்டம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பேங்க் அப்ரூவும் இல்லாமல் வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதோட ரூல்ஸு கோடில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம், பிட்காயினுக்கு ஒரு ஹார்ட் கேப்பும் இருக்குது, அதாவது லிமிட்டட் சப்ளை. வெறும் 21 மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும்தான் மைன் பண்ண முடியும். இதுக்கு மேலே புது பிட்காயினை யாராலையும் கிரியேட்டும் பண்ண முடியாது. பிட்காயினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு காலத்தில் பிட்காயினை இன்டர்னெட் மணின்னு அக்செப்ட் பண்ண மறுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி அதையே அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இன்க்ளூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் ஃபண்ட்ஸு, அசட் மேனேஜர்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாரும் பிட்காயினை சீரியஸாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஎஸ்லாம் ETFs கூட இருக்குது. கவர்மெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுட்டாங்க, பிட்காயினை கம்ப்ளீட்டாக தடை பண்ண முடியாது, ஏன்னா அதோட நெட்வொர்க் டீசென்ட்ரலைஸ்ட். இதனால தான் பல கவர்மெண்ட்ஸ் இப்போ அதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணாமல் ரெகுலேட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யங் பீப்புள், எஸ்பெஷலி மில்லினியல்ஸ் அண்ட் ஜென்சி, கவர்மெண்ட்டை விட பிட்காயின் மேலே அதிக ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம். அதாவது இதுக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டி யாருமே கிடையாது. ஓகே மக்களே, இப்போ நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். என்னை பொறுத்தவரை நம்ம ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட ஒரு தேர்ட் லீப்பில் இருக்கிறோம். இது ஒரு சிம்பிள் எக்கனாமிக் சேஞ்ச் மட்டும் கிடையாது, இது நம்ம எது மேலே ட்ரஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தோட ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் லீப்பு பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு மாறினது. செகண்ட் லீப்பு கோல்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபியட் கரன்சிக்கு மாறின டைம். தேர்ட் லீப்பு இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணி மேத் அண்ட் கோட் லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சிஸ் லைக் பிட்காயினுக்கு போயிட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் கிடையாது, இது ட்ரஸ்ட் எங்கே இருக்குது எங்கே போகுதுன்னு காட்டுற ஒரு ஃபண்டமெண்டல் ஹியூமன் எவல்யூஷன். இந்த போரில் கோல்டு உங்களுக்கு சேஃப்டி நெட், சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் பெட், பிட்காயின் ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறத விட எந்த ரிஸ்க்கை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கரெக்டான கேள்வி. ஏன்னா பர்ஃபெக்ட் அசெட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது.
ஆனால் ரிஸ்க் அவேராக இருக்கிறது தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். ஸோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு சும்மா போயிட்டு பண்ணாமல் நீங்களாக ரிசர்ச் பண்ணுங்கள், புரிஞ்சுங்க. தெளிவாக இந்த வீடியோவே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது எப்பப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆச்சு, நம்ம மணி சிஸ்டம் எப்படி இவால்வ் ஆச்சு, மணினா என்ன, கரன்சினா என்ன அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக நீங்கள் புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஸ்மார்ட்டாக டைவர்சிஃபையும் பண்ணுங்கள். எகெயின் IND மணி ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மிஸ் பண்ணிடாதீங்க. தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துன்னா இங்கே கிளிக் பண்ணி பிட்காயின் அண்ட் ஹவு பேங்க்ஸ் ஒர்க் வீடியோ பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டில் ஐ see you in next வீடியோ. இது உங்கள் நண்பன் ஜெய்சம் signing off.